ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன், வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஃபார் போத் டிஎன்பிஎஸ்சி அஸ் வெல் அஸ் யூபிஎஸ்சி. ஓகே, ஸோ இது ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து டீட்டெயிலாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து வெளி சோர்ஸஸ்லேருந்து தேடுறதை விட்டுட்டு நம்ம ரிசோர்ஸஸ்லேருந்தே சமச்சீர் புக்ஸ்லேருந்தே இருக்குது. ஸோ இதுலேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ மைக்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, has been defined differently by different experts. So in general, migration is defined as a permanent or semi-permanent. பெர்மனெண்ட்னால் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொருத்தர் வந்து இன்னொரு இடத்துக்கு பெர்மனெண்ட்டாக வந்து செட்டில் ஆகிறதுக்கு போகிறது, இல்லை ஏதாவது வேலை வாய்ப்புகள் அதுக்காக போயிட்டு திருப்பி வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பெர்மனெண்ட் அண்ட் செமி பெர்மனெண்ட் நேச்சர் ஆஃப் மைக்ரேஷன். Change of residence of an individual or a group of people over a significant distance. ஸோ இப்போ நான் மகாராஷ்டிராலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரேன் அப்படின்னா எனக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். ஒன்று, எனக்கு இங்கே வேலை கிடச்சிருக்கும், ஸோ பெர்மனெண்ட்டாக என்னோடய ஃபேமிலியோடு நான் இங்கே வந்துடுவேன். இல்லை அப்படின்னா வந்து சில காலத்துக்காக இங்கே இருந்துட்டு ஒரு பிஸ்னஸை கற்றுக்கிட்டு அங்கே போவேன். ஸோ இதெல்லாம் மைக்ரேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ த டேர்ம் மைக்ரேஷன் ரெஃபர்ஸ் டு த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஜியாகிரபிக்கல் மொபிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பிட்வீன் அ ஜியாகிரபிக்கல் யூனிட் to another, are generally involving permanent change of residence. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் மைக்ரேஷன்னா என்ன ஏது அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரபிக்கல் மொபிலிட்டினா இப்போ நம்மளோட இந்தியா எப்படி அப்படின்னா, இல்லை இந்தியாங்கிறத விட்டுட்டு வேர்ல்டு லெவல்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து போகிறான். ஸோ எதுக்காக போகிறான்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனெண்ட்டாக அவனோட ரெசிடென்ஸை சேஞ்ச் பண்ணுறான். ஸோ அதுதான் மைக்ரேஷனை சொல்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் சயின்ஸ் இஸ் ஹியூமன் மைக்ரேஷனை சொல்கிறாங்க. ஸோ இட் ஹாஸ் மெயின்டைன்ட் அ க்ளோஸ் ரிலேஷன் வித் மேன்கைண்ட் ஃப்ரம் த ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ். உங்களுக்கே அப்போவே தெரியும், ஃபஸ்ட்டு ஏர்லியஸ்ட் ஸ்டேஜில் வந்து நொமேட்ஸாக தான் இருந்தாங்க ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு இடத்துல வந்து செட்டில்டாக இல்லை. அக்ரிகல்ச்சர் எப்போ பண்ணாங்களோ அப்போ தான் செட்டில்ட் ஆனாங்க. ஓகேங்களா? So next, migration is one of the most important dynamic human activities from very beginning of human life. So during the early days, people moved from one place to another in search of food. So food தேடி போனாங்க. So when most of the people ceased to live in forests and adopted civilized life, they developed relation with domesticated animals வந்து வைக்க ஆரம்பித்தாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. As a result of mankind changed considerably. Once again guys, ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப், ஸோ இங்கே பாதியிலே விட்டுட்டாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் அ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மைக்ரேஷன் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன். ஸோ தீஸ் ஃபேக்டர்ஸ் கேன் பி குரூப்ட் அண்டர் த ஹெட்ஸ் ஆஃப் ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து சில ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ்னாலையும் மூவ் ஆவான், இல்லை அன்ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ்னாலையும் மூவ் ஆவான். ஸோ த ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் விச் அட்ராக்ட் பீப்புள் டுவர்ட்ஸ் அ லொக்கேஷன் ஆர் கால்ட் அஸ் புல் ஃபேக்டர்ஸ். ஸோ இங்கேருந்து அந்த இடத்த நான் பார்க்குறேன், அந்த இடத்த பார்த்துட்டு, ஸோ அந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் அங்கே நிறைய விஷயங்கள் வந்து என்னை ஈர்க்கும். ஸோ அதுதான் புல் ஃபேக்டர். அன்ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ் விச் மேக் த பீப்புள் மூவ்னு பார்த்தீங்கன்னா ஆர் கால்ட் அஸ் த புஷ் ஃபேக்டர். புஷ் ஃபேக்டர் அப்படின்னா, இங்கே என்னால் எனக்கு இருக்க பிடிக்கல, அதனால் நான் போகிறேன். ஸோ புல் ஃபேக்டர்னால் அங்கே நல்லா இருக்க விஷயங்கள், அதனால் நான் அங்கே போகிறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு காரணங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ த வேரியஸ் காசஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹியூமன் மைக்ரேஷன் இஸ் கேட்டகரைஸ்ட் அண்டர் 5 groups-னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ecological or natural cause of migration. ஃபர்ஸ்ட் வந்து the causes operate under this category are natural ones-ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ecological தான், நேச்சுரலாக தான் இருக்கும். they include volcanic eruption நடக்கலாம். ஸோ இதனால் வந்து லைக் அண்ட் earthquake. ஸோ இதோட இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. earthquake, ஃப்ளட்டு, ட்ரவுட்னால வந்து மக்கள் வந்து மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ தீஸ் ஈவெண்ட்ஸ் ஃபோர்ஸ் த பீப்புள் டு லீவ் their native places and settle in new areas. ஸோ the conditions like the availability of water resource கம்மியாக இருக்கும், areas free of hazard அண்ட் பொல்யூஷன் இதெல்லாம் இல்லாத இடமா மக்கள் தேடி போவாங்க. ஸோ அட்ராக்ட் த மைக்ரன்ஸ். ஸோ ஒரு இடத்துல சீனரி அழகாக இருக்குது, ஸோ நல்ல ஒரு செரீன் லைஃபாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் தேடி போவீங்க. கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எக்கனாமி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காசஸ் ஆஃப் ஹியூமன் மைக்ரேஷன் ஃப்ரம் ஒன் ஏரியா டு another.
ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன் கைஸ். ஸோ அன்அகாடமியோட டிஎன்பிஎஸ்சி லைவ் கிளாஸஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ லைவ் கிளாஸஸில் ஸ்பெசிஃபிக்காக வந்து எப்படி நீங்கள் இந்த ஃப்ரீ லைவ் கிளாஸஸை வந்து அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃப்ரீ லைவ் கிளாஸஸையும் உங்களுக்கு ப்ளஸ் கோர்சஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டெய்லி டெஸ்ட், மார்க் டெஸ்ட் இருக்குது, லைவ் குவிசஸ், அன்லிமிட்டெட் ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அன்அகாடமி ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்அகாடமி லேர்னிங் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் இங்கே ஸோ இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால்னு இருக்கும். ஸோ ஃப்ரீ லைவ் கிளாஸஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் வந்து ஃப்ரீயாக ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அன்அகாடமி யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பாப் அவுட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஷிஃப்னாஸ் அப்படிங்கிற கோடு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ரெஃபரல் கோட் டைப் பண்ணும். ஸோ அதில் வந்து என்னோட நேம் SHIFNASன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிளான் வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ பிளான்னா உங்களோட ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் வந்து அன்லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட், மார்க் டெஸ்ட்லாம் நீங்கள் வந்து டேரெக்டாக அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்குள்ளே. ஸோ இலக்கு அப்படிங்கிற மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ இது T20 டெய்லி 20 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து டெய்லி நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 20 கொஷின்ஸ் 20 மினிட்ஸில் சால்வ் பண்ணும். மண்டே டு வெனஸ்டே டு ஃப்ரைடே வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி, ஸோ மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே வந்து இந்தியன் பாலிட்டி. இது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வீக்லி. ஸோ எவ்ரிடே 8 PM போய் இந்த இலக்கு அப்படிங்கிற கோர்ஸை வந்து அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ இது இல்லாமல் இலக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது. குரூப் 2, குரூப் 2A. ஸோ ப்ரிலிம்ஸ் 2021க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஷின்ஸ், 2 டெஸ்ட்டுக்கு 200 கொஷின்ஸ். எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா February 14 and 28 நடக்கும். ஸோ 10 to 1 PM போய் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளாஸ் அனாலிசிஸும் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து லீடர் போர்ட் கொடுப்பாங்க. ஃப்ரீ 1 month சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டாப்பர்ஸ். இதில் டாப்பாக வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதம் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் எப்படி உங்களுக்கு அன்லாக் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ எக்கனாமிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன் பார்ப்போம். So economy is one of the most important causes of human migration from one area to another. So காசுக்காக நிறைய பேர் மூவ் ஆவாங்க. காசு இந்த சென்ஸ் வந்து வேலை வாய்ப்புகளை தேடி. So various economic causes determine the level and the direction of migration. ஸோ எந்த அளவுக்கு மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது இதை வச்சு தான் சொல்ல முடியும். த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபர்டைல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஸோ ஒரு இடத்துல அக்ரிகல்ச்சர் லேண்ட் நல்லா ஃபர்டைலாக இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து ஒரு இடத்துக்கான லைக் மைக்ரேஷன் ஃபேக்டர்ஸ். சம் ஆஃப் த economic causes that attract the migration. So the mass poverty and unemployment force the people to move out from their native places to the place where the better employment opportunities are available. So இப்போ யார் நிறைய பேர் அவங்க சொந்த ஊரில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கூட வந்து உங்கள் சொந்த ஊரில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இருக்க மாட்டீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்கிறேன். ஸோ பிகாஸ் வந்து வேறு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வெளியே தான் நிறையா கிடைக்கும். அண்ட் ஸோ நான் சொன்னேன் இல்லையா, புஷ் ஃபேக்டர்ஸ், புல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி அதையே வந்து வேரியஸ் சப்ஹெட்டிங்ஸில் இவங்க வந்து குரூப்பிங் போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். புல் ஃபேக்டர்னால் நான் சொன்னேன், ஒரு இடத்துல நல்லா இருக்கிற விஷயங்கள் வந்து புல் பண்ணும். ஸோ நல்லா இருக்கிற விஷயங்கள் புல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஹசார்டஸ் ப்ரோன் ஏரியாஸ். இப்போ ஓல்கேனிக் எரப்ஷன், தண்ணி எல்லாம் வந்து லைக் நல்லா இருக்குது அந்த இடத்துல, ஓல்கேனிக் எரப்ஷன்லாம் இல்லாமல் இருந்து கிளைமேட் ரொம்ப ஃபேவரபுளாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு புல் ஃபேக்டர். அதே புஷ் ஃபேக்டர் என்னென்னா நீங்கள் ஹசார்டஸ் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னா இட் வில் புஷ் யூ, வேண்டாம் இந்த இடத்துல இருக்காதுன்னு. கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டுருக்கு. இப்போ கோஸ்டல் ஏரியாவில் தண்ணி உள்ளே வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அபண்டன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். சில இடத்துல க்ராப் ஃபெயிலியர், ஃபுட்டு வந்து இருக்காது, அதெல்லாம் புஷ் ஃபேக்டர். எக்கனாமிக் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்தால் அது ஒரு புஷ் ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து யூனிஃபிகேஷன் இருந்தால் அது வந்து புல் ஃபேக்டர். ஃபேமிலி கான்ஃப்ளிக்ஸ் நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது ஒரு புஷ் ஃபேக்டர். அண்ட் நெக்ஸ்ட் புல் ஃபேக்டர் வந்து அண்டர் பாப்புலேஷன். ஒரு இடத்துல வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது, நிறையா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செரீன் லைஃபாக இருக்குன்னா போவீங்க. ஓவர் பாப்புலேஷன் க்ரௌடடாக இருக்குன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும்னு நினைப்பீங்க. பொலிட்டிக்கல் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி இருக்கும். இந்த இடத்துல வார், சிவில் அண்ட்ரஸ்ட்லாம் இருக்குன்னா அந்த வார் இருக்கிற இடத்துல யார் இருப்பா, ஸோ அதை விட்டு ஓடணும்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து புல் ஃபேக்டர் வந்து இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃப்ரீடம் இருக்கிற கண்ட்ரியை தேடி போவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல சேஃப்டி, செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசிபிள் அர்பன் சர்வீசஸ் லைக் ஹெல்த் கேர், எஜுகேஷன்லாம் நல்லா இருக்கிற கண்ட்ரிக்கு போவீங்க. இன்அடிக்குவேட் ஆர் லிமிட்டட் அர்பன் சர்வீசஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், எஜுகேஷன், யூட்டிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட், வாட்டர் எதுவுமே ஒழுங்கு இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வந்து புஷ் ஃபேக்டர். சரிங்களா, ஓகே ஃபைன். ஸோ இந்த டேட்டா நம்மளுக்கு தேவைப்படாது.
நெக்ஸ்ட் சோஷியோ கல்ச்சரல் காசஸ்னாலையும் மைக்ரேட் பண்ணுவாங்க. ஸோ சோஷியோ கல்ச்சரல் காசஸ் ஆல்சோ பிளே சம் ஆஃப் த ரோல்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் ஆஃப் உமன் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ சோஷியோ கல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய உமன் வந்து மைக்ரேட் ஆவாங்க. அண்ட் மைக்ரேஷன் அசோசியேட்டட் வித் பில்கிரிமேஜ். ஸோ பில்கிரிமேஜ்க்காக இப்போது மெக்கா இந்த மாதிரி போகிறாங்க, இல்லை வந்து கைலாஷநாதா டெம்பிள் போகிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் சோஷியோ கல்ச்சரல் கஸ்டமை வச்சு மைக்ரேட் ஆவாங்க. ஸோ டெமோக்ராஃபிக் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா the demographic sense, the population composition like age and sex. ஸோ ஏஜ், செக்ஸ், ஓவர் பாப்புலேஷன், அண்டர் பாப்புலேஷன் இதெல்லாம் வந்து மேஜர் காசஸ் ஆஃப் மைக்ரேஷன் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் வெல் நோன் ஃபேக்ட் தட் அடல்ட்ஸ் ஆர் மோர் மைக்ரேட்டரி தேன் அதர் ஏஜ் குரூப். ஸோ அடல்ட்ஸ் தான் வந்து அதிகமாக மைக்ரேட் ஆவாங்க. ஸோ நம்மள மாதிரி விமன் மோஸ்ட்லி மைக்ரேட் வந்து ஆஃப்டர் த மேரேஜ்க்கு அப்புறம் மைக்ரேட் பண்ணுவாங்க விமன். அண்ட் ஜென்ரலி ஓவர் பாப்புலேஷன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ புஷ் ஃபேக்டர். ஒரு இடத்துல ஓவராக பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாழ மாட்டாங்க. அண்ட் அண்டர் பாப்புலேஷன் டு பி த புல் ஃபேக்டர். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு female migrants outnumbered male migrants in Europe, North America, Oceania and Latin America and the Caribbean, while in Africa and Asia, particularly West Asia, migrants are predominantly men. ஸோ வெஸ்ட் ஏஷியா பக்கம்லாம் மென் தான் வந்து அதிகமாக மைக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் ரிப்போர்ட் 2017 சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் காஸ் ஆஃப் மைக்ரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வேரியஸ் பொலிட்டிக்கல் காசஸ் லைக் காலனைசேஷன், வார், கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் சரியில்லை அப்படின்னா மைக்ரேஷனுக்கு ஆளாகப்படுவாங்க. have always been playing an important role in human migration from time to time. War have become one of the significant causes of migration. ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய பேர் மைக்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இதிலே டைப்ஸ் ஆஃப் migration இருக்குது. ஸோ migration can be classified in several ways. It is usually categorized as follows சொல்லியிருக்காங்க as follows. In 2017, India was the largest country of origin of international migrants. ஸோ 17 million மக்கள் வந்து மைக்ரேட் ஆகிருக்காங்க இந்தியாவில். ஃபாலோட் பை மெக்சிகோவில் 13 million. ஸோ இதுவும் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் ரிப்போர்ட்டில் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் த மூவ்மெண்ட் அசோசியேட்டட் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிமிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்னா த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் விதின் அ கண்ட்ரிஸ் நோன் அஸ் இன்டர்னல் மைக்ரேஷன். இப்போ நான் கண்ட்ரிக்குள்ளேயே வந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடுக்கு வந்து தமிழ்நாடுலேருந்து ஆந்திராவுக்கு அந்த மாதிரி போனால் இன்டர்னல் மைக்ரேஷன். ஃபர்தர் த இன்டர்னல் மைக்ரேஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 4 கேட்டகரிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஆரிஜின். ஸோ இது இன்டர்னல் மைக்ரேஷனே வந்து இன்னும் பிரிக்கிறாங்க, எந்த பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் அண்ட் பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் இதை வச்சு. ஸோ ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ ரூரல் டு அர்பன்னா ரூரல்லேருந்து அர்பன் ஏரியாவுக்கு போகிறது. இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஃப்ரம் ரூரல் ஏரியா டு டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் மெயின்லி இன் சர்ச் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை தேடி போவாங்க. அர்பன் ஏரியாவுக்கு எஜுகேஷன், ரெக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் தேடி போவாங்க. ஸோ அர்பன் டு அர்பன் மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா இஸ் த மைக்ரேஷன் பிட்வீன் அர்பன்லேருந்து இன்னொரு அர்பனுக்கு போகிறது. between one urban center to other, like search of higher salary-காக போவாங்க. rural to rural migration இருக்குது is driven by fertile land for cultivation and other socio-logical factors like marriage. ஸோ மேரேஜ்காட்டி இல்லை இன்னொரு இடத்துல fertile land இருக்குது அந்த இடத்துக்காக நான் போகிறேன் அப்படின்னு. urban to rural migration எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மூவ்மெண்ட் from urban centers to rural areas to get rid of the urban problems and returning to native places after retirement of job. ஸோ ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆகி வரும்போது இதெல்லாம் பண்ணுவாங்க. And yeah guys, one second. Yeah, and ரெட் ஆஃப் ஸோ வேலையை முடிச்சுட்டு வந்து அர்பன் பிளேசஸில் வந்து செட்டில் ஆவாங்க. சரிங்களா? ஸோ ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் இஸ் த மோஸ்ட் காமன் ஒன், ரொம்ப முக்கியம். ரூரல்லேருந்து அர்பன் ஏரியாவுக்கு மக்கள் போகிறது தான் வந்து மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் மைக்ரேஷன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷனுங்கிறது இன்டர்னல் மைக்ரேஷன்னா கண்ட்ரிக்குள்ளே, இன்டர்நேஷ்னலில் கண்ட்ரி விட்டு வெளியில். மைக்ரேஷன் தட் அக்கர்ஸ் அக்ராஸ் த நேஷ்னல் பவுண்டரிஸ் ஆர் நோன் ஆஸ் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் பேஸ்ட் ஆன் த வில்லிங்னஸ் ஆஃப் த மைக்ரன்ஸ் ஃபார் மைக்ரேஷன். வாலண்டரி மைக்ரேஷன் இருக்குது. இஃப் த மைக்ரேஷன் டேக் பிளேஸ் ஆன் பர்சன்ஸ் ஃப்ரீ வில், இனிஷியேட்டிவ் அண்ட் டிசைர் டு லிவ் இன் அ பெட்டர் பிளேஸ் அண்ட் டு இம்ப்ரூவ் தியர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், த மைக்ரேஷன் இஸ் செட் டு பி வாலண்டரி. இப்போ நான் இந்த கண்ட்ரிலேருந்து யூஎஸ் போக போகிறேன் அப்படின்னா யூஎஸில் எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ வாலண்டரியாக நான் போகிறேன். இன்வாலண்டரி forced migration பார்த்தீங்கன்னா the migration takes place against the will of the migrants. The migrants is termed as migration is termed as involuntary migration. So the push factors like war தான் இதுக்கான மெயின் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு இன்டர்நேஷ்னல் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஸோ based on the duration of stay of migration in the place of destination சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் மைக்ரேஷன் இருக்குது, லாங் டேர்ம் மைக்ரேஷன் இருக்குது, சீசனல் மைக்ரேஷன் இருக்குது.
And so short term அப்படின்னா this kind of migration, the migrants stay outside only for a short duration before returning to the place of origin. The duration may be from a few days to a few months. இப்போது யாருக்காவது மேரேஜ் அப்படின்னா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஸோ திருப்பி they will return back within some days. long term migration அப்படிங்கிறது it's a kind of migration in which the migrants stay outside at least for a few years, ஒரு 5 to 10 years, ஒரு 2 to 6 years அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சீசனல் மைக்ரேஷன் பார்த்திங்கன்னா இப்போது வின்டர் வந்து ஹில்லி இடத்துல இருக்கும். ஸோ அந்த வின்டர் இருக்கிறப்போ வந்து பிளெயின்ஸுக்கு வந்துடுவாங்க. இப்போ பிளெயின்ஸ் வந்து கீழே சூடாக மார்ச் அது கத்திரி வெயிலெலாம் இருக்கிறப்போ திருப்பி ஹில்லுக்கு போவாங்க. ஸோ இதான் சீசனல் மைக்ரேஷன். ஸோ in this type of migration usually a group of people migrate from their native places during a particular season and return at the end of the season. ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து இங்கே இருக்குது. ஸோ transhumans அப்படிங்கிறது is another type of seasonal migrants சொல்கிறாங்க. அண்ட் ஸோ இது transhumans அப்படின்னா இப்போ சம்மரு வின்டரு தகுந்த மாதிரி மூவ் ஆகுறது. And the consequence of migration பார்த்திங்கன்னா migration affects both the areas of origin of migration and the area of destination. எந்த ஊர்லேருந்து கிளம்புறாங்க எந்த ஊருக்கு போகிறாங்க ரெண்டு இடத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ டெமோக்ராஃபிக் கான்சிக்வன்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா the change of age and sex composition of the population. ஸோ மாறும். இப்போ இந்த 10 வயசு உள்ளவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அந்த 10 வயசில் இருக்கிறவங்க ஒருத்தன் ஏறுவான் அந்த இடத்துல. ஸோ migration of females after their marriage leads to decline in sex ratio in the source region and increase in the sex ratio in the destination region. நான் சொன்ன மாதிரி அதே தான். The migration of male workers in search of jobs decreases the independent population of the source region, which increases the dependency ratio. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களோட வில்லேஜஸை விட்டுட்டு ஜாப் சர்ச்சுக்காக போயிடுறாங்க. ஸோ இப்படி ஆகும்போது இங்கே இருக்கிற ஃபீமேல் தான் அந்த சுமையெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சோஷியல் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the migration of people from different regions towards an urban area leads to formation of plural society அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து urban ஏரியாக்கே தேடி போகிறது வந்து அப்படிங்கிறது வந்து நிறைய மக்கள் ஆயிடுவாங்க urban ஏரியாவில். சரிங்களா? ஸோ it helps the people to come out of narrow mindedness and people becomes generous. ஸோ ஒரே இடத்துல நிறைய பேர் இருக்கிறனால they are becoming generousன்னு சொல்கிறாங்க. ஸோ I don't know how far this is true. and next வந்து பார்த்திங்கன்னா economic consequences அப்படின்னு பார்த்திங்கன்னா the migration of more people from overpopulated to underpopulated regions results in imbalance of resource population ratio. ஸோ மக்கள் வந்துட்டு மைக்ரேட் ஆகிறாங்க ஓவர் பாப்புலேட்டட் ரீஜன்லேருந்து அண்டர் பாப்புலேட்டட் ரீஜன். ஸோ மக்கள் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு வரும்போது ரிசோர்ஸ் வந்து அங்கே வந்து லைக் இம்பேலன்ஸ் வந்து நடக்குது. ரிசோர்ஸ் இருக்கிறது கம்மியாக தான் இருக்கும் மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி. இப்போ அதிக பேர் அந்த இடத்துக்கு வர ரிசோர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ இன் சம் கேசஸ் த ரீஜன்ஸ் ஆஃப் ஓவர் அண்ட் அண்டர் பாப்புலேஷன் மே பிகம் த ரீஜன்ஸ் ஆஃப் ஆப்டிமம் பாப்புலேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ சில கேசஸில் வந்து regions of over and under population, over population இருக்கும் under population இருக்கும். ஸோ ஆப்டிமம் பாப்புலேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைக்ரேஷன் may influence the occupational structure of the population of the area. Through this it will certainly affect the economy of the regions also. ஸோ ஆக்குபேஷன் வந்து இப்போ தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ இன்னொருத்தன் வரவும் அவனுக்கு வந்து வேலை தேடுவான். ஸோ அதுக்கு வந்து வேலை ப்ரொவைட் பண்ணணும் அந்த கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ through this it will certainly affect the economy of the region also. ஸோ brain drain is the consequence of migration சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பிரெயின் ட்ரெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து நான் ஒரு நல்ல ஒரு மூளை உள்ளவன், நான் ஒரு நல்ல ஒரு செக்டரில் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து இங்கே வந்து 1 லட்சம் தான் சம்பளம். ஸோ இப்போ அதே வேலைக்கு வந்து யூஎஸில் வந்து எனக்கு வந்து 2 lakh சம்பளம் கொடுக்குறான்னா அங்கே நான் போயிடுவேன். ஸோ இதான் பிரெயின் ட்ரெயின். சரிங்களா? ஸோ பிரெயின் ட்ரெயின் ரெஃபர்ஸ் டு த மைக்ரேஷன் இன் விச் skilled people from economically backward countries move to developed countries-க்கு போயிடுவாங்க in search of better opportunities. Eventually this leads to backwardness in the source of the region. ஸோ இதுதான் வந்து பேக்வாஷ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கண்ட்ரிலேயே வளர்ந்து இருப்பாங்க, கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸ் எபிலிட்டிஸ்லாம் போய் வேறு ஒரு கண்ட்ரியில் கொடுப்பாங்க. இதுதான் பேக்வாஷ் எஃபெக்ட். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ரூரல் டு urban areas causes overcrowding in the cities. ஸோ urban ஏரியாவுக்கு போகும்போது சிட்டியில் ஓவர் க்ரௌடிங் ஆயிரும் and puts heavy pressure on resources. திருப்பி ரிசோர்ஸஸ் கம்மியாக தான் இருக்கும். It leads to rapid growth of cities and the overpopulation in the urban areas leads to pollution நடக்கும் அங்கே. ஸோ நிறைய வண்டிகள் ஆகும். ஸோ ஏர் வாட்டர் சாயில் எல்லாமே பொல்யூட் ஆகும். ஸ்கேசிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் நடக்கும். லேக் ஆஃப் ஸ்பேஸ் இப்போது ஹாங்காங் அந்த இடத்துலலாம் போய்
பார்த்திங்கன்னா ஸ்பேஸே இருக்காது, டிராஃபிக் கன்ஜெஷன் நடக்கும், புவர் ட்ரைனேஜ் வந்து இதெல்லாம் காமன் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க அர்பன் ஏரியாஸில். ஸோ த லேக் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் ஹவுசிங் அண்ட் த ரைசிங் ஆஃப் லேண்ட் காஸ்ட் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லம்ஸ். ஸோ ஸ்லம்ஸ் அப்படிங்கிற இடம் வந்து லைக் ரொம்ப ஓவர் குட்டி இடத்துல வந்து நிறைய பேர் பாப்புலேட்டடாக இருப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்லம்ஸ்க்கான காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம urbanization பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் லைக் அன்அகாடமியோட ப்ளஸ் கோர்சஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ப்ளஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் சேம் திங், லைவ் கிளாஸஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் மாதிரியே தான் இதுவும். ப்ளஸில் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பே பண்ணணும். அண்ட் புது பேட்ச் அலர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இலக்கு அப்படிங்கிறது குரூப் 2க்கு ஆரம்பிக்குது. ஸோ Feb 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எல்லா கோர்சஸ்க்கான லிங்க்கும் போய் பாருங்கள். ஸோ புது பேட்ச் அலர்ட்டும் விட்டுருக்காங்க. லட்சியம் அப்படிங்கிற கோர்ஸ், இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் குரூப் 2 மெயின்ஸ்க்கு. இதுவும் வந்து குரூப் 2க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து Feb 16th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க தான் உங்களோட எஜுகேட்டர்ஸ். ஸோ எப்படி வந்து ப்ரெசி ரைட்டிங், ட்ரான்ஸ்லேஷன், ஹிண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் குரூப் 2க்கு இருக்குது. எஸ்ஏ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு குரூப் எக்ஸாமுக்கு டெஸ்ட் சீரீஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சமச்சீர் புக் டெஸ்ட் சீரீஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு நடத்துகிறாங்க. ஸோ இங்கிலீஷ் as well as in தமிழ் 100 questions 90 minutesல அட்டன் பண்ணணும். அண்ட் அனாலிசிஸ் கிளாஸும் இருக்குது ஈச் டெஸ்ட்டுக்கு அப்புறம். இது வந்து January 19 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எவ்ரி டியூஸ்டே வந்து இந்த டெஸ்ட் இருக்கும். மார்னிங் 7 AM ஆன்வர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை என்ரோல் பண்ணணுன்னாலும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இலக்கு அப்படிங்கிற கோர்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ் 2021க்கு. அண்ட் குரூப் 2 25 டெஸ்ட்டு நடத்துவாங்க. இதுவும் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குது இது. அண்ட் 200 questions வந்து 3 மணி நேரத்தில் நீங்கள் எழுதணும். அண்ட் அனாலிசிஸ் கிளாஸும் இருக்கும். லைவ் ரேங்கிங் அண்ட் லீடர் போர்டும் கொடுத்துருவாங்க. இது வந்து Feb 6 ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எவ்ரி சாட்டர்டே, இதுக்கப்புறம் வந்து எவ்ரி சாட்டர்டே 2 மணிக்கு இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் ஆஃப்டர்நூன். இதுக்கும் என்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இதெல்லாம் ப்ளஸ் கோர்சஸ் பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு எப்படி பே பண்ணி வாங்குறது, அதே மாதிரி அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் போய்க்கோங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மந்த் 6 months 12 months 24 monthsன்னு இருக்குது. ஸோ என்னோடய நேமை யூஸ் பண்ணிங்கன்னா SHIFNAS ஷிஃப்னாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் கிடைக்கும். இப்போ 5600னா 5014 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் கோர்சஸை இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் மூலியமாகவும் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இஎம்ஐயில் என்னென்ன கார்டுன்னு சொல்லி அங்கே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். HDFC, பஜாஜ், HDFC, ஐசிஐசிஐ, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் கோர்சஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரேஷன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். ஸோ இது என்னென்ன மைக்ரேஷன், இந்தியாவில் அதிகமான மைக்ரேஷன் வந்து ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் தான். விமன் மெயினாக மேரேஜ்க்காக தான் மூவ் ஆகுறாங்க, மென் மெயினாக அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக மூவ் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் இருக்குது பாருங்கள் யூடியூப்பில். லைக் மைக்ரேஷனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் காஸ் ஆகுதுன்னு. அண்ட் மைக்ரேஷன் ரிப்போர்ட்டும் இருக்குது, வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட் ரொம்ப ஃபேமஸ், லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அண்ட் இந்தியாவிலேருந்து எந்த கண்ட்ரிக்கு அதிகமாக மைக்ரேட் ஆகுறாங்க, எந்த கண்ட்ரிக்கு அதிகமாக போகிறாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு ரெமிட்டன்ஸ் அதிகமாக வருதுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஜிடிபி கூட கம்பேர் பண்ணும்போது எந்த கண்ட்ரிக்கு அதிகமாக ரெமிட்டன்ஸ் வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ யார் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு நம்மளோட கோர்சஸ்லாம் பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. அண்ட் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் நாலேஜ். அண்ட் ஸோ நம்மக்கிட்ட இது இல்லாமல் நம்மளோட ஸ்டடி படியில் பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃபார் ப்ரிலிம்ஸ் 2021. அண்ட் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. யூபிஎஸ்சி மென்டரிங் கோர்ஸ் வேணும், எந்த புக்ஸ் படிக்கிறதுன்னு தெரில, ஏது படிக்கிறதுன்னு தெரில, ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் இல்லை அப்படின்னா அதுக்கும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. யூபிஎஸ்சி லைக் சிசாட் மென்டரிங் கோர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.